என் அன்பான நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களுடன் இணைவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நம் நாட்டு மக்கள் நாட்டின் நலனுக்காகவும் சமூகத்தின் நலனுக்காகவும் இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை செய்து வருகிறார்கள். அவர்களை பற்றி கேட்கும்போது நமக்கு புதிய உத்வேகம் கிடைக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு தடகளத்தில் நாடு அடைந்த ஒரு சாதனையை வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன். ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சியில் தேசிய மூத்தோர் தடகள சம்மேளன போட்டி நடைபெற்றது. நாடு முழுவதிலும் உள்ள சுமார் 800 தடகள வீரர்கள் அதில் பங்கேற்றார்கள். இந்த போட்டியின் போது 4 வெவ்வேறு நிகழ்வுகளில் 4 தேசிய சாதனைகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வினி சங்கர், தேவ் மீனா மற்றும் குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் வெவ்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதலில் இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்வு நாடு முழுவதும் பெரிதும் பேசப்பட்டு வருகிறது. அதுதான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்குள் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனை 3 முறை முறியடிக்கப்பட்டது. இந்த அற்புதத்தை செய்த 2 தடகள வீரர்கள் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர். இந்த முறை மனதின் குரல் நிகழ்ச்சியில் இந்த 2 வீரர்களிடமும் பேசலாம் என்று நினைத்தேன். வணக்கம் அனிமேஷ். குரிந்தர் வீர், வணக்கம். வணக்கம். சத் ஸ்ரீ அகால். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லது. நீங்க ரொம்ப பெரிய சாதனை செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ஜோடியும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறது. நாங்க இசையில தான் ஜுகல்பந்தி பார்த்திருக்கிறோம். ஆனால் சவாலிலும் ஜுகல்பந்தி இருக்கிறது. ஒருவர் ஒரு சவாலை முன்வைக்க மற்றவர் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு பிறகு 3வது முறையாக அதை செய்வது. உங்கள் கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. மனதின் குரல் நிகழ்ச்சியின் நேயர்கள் நீங்கள் செய்த இந்த சாதனையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வணக்கம் ஐயா. என் பெயர் அன்வேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 4x100 மீட்டர் தேசிய சாதனைக்கு சொந்தக்காரன். நான் சத்தீஸ்கரை சேர்ந்தவன் ஐயா. இப்போது ஒடிசாவுக்காக விளையாடுகிறேன். நான் கடந்த வருடம் ஆசிய போட்டியில் பதக்கமும் உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கமும் வென்றேன். 2021 பள்ளி படிப்பு முடிஞ்சதும் இதை தொடங்கினேன். அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்தேன். முதல்ல கால்பந்து விளையாடிட்டு இருந்தேன். கோவிட் சமயத்துல என் பெற்றோர் வெளியே செல்ல எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. நீ போய் வெளியே ஓடு, இல்ல விளையாடுன்னு. அப்போ கோவிட் முடிகிற சமயத்துல என் கால்பந்து நண்பர்கள் மாநில அளவிலான போட்டி நடக்க போகுது, போய் கலந்துக்கோன்னு சொன்னாங்க. நானும் கலந்துக்கிட்டேன். ஆனா அங்கிருந்து தேசிய போட்டிக்கு தேர்வு நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அங்கிருந்து தேசிய போட்டிக்கு தேர்வானேன். இன்னைக்கு சர்வதேச அளவுல இந்தியாவுக்காக போட்டியிடுறேன். குரேந்தர், உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம் ஐயா. என் பேர் குரேந்தர் வீர். நான் இந்திய கடற்படையில அதிகாரியா இருக்கேன். நான் தான் இப்போ இந்தியாவுல வேகமான ஓட்டப்பந்தய வீரர். இப்போ 100 மீட்டர்ல 10.09 தேசிய சாதனை படைச்சிருக்கேன். நான் தான் 10.1 தடையை தாண்டி ஓடுன முதல் இந்தியன். நான் ஓடுதளத்திலையும் சீருடையிலையும் என் நாட்டுக்கு சேவை செய்ய முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன். என் அப்பாவும் தாத்தாவும் 2 பேருமே விளையாட்டு வீரர்கள். நம்ம இந்திய பண்பாட்டுல தீபாவளி, புத்தாண்டு மாதிரி ஏதாவது பண்டிகை வந்தா நம்ம வீட்டை சுத்தம் செய்வோம். அப்போ நான் என் அப்பாவோட கோப்பைகளையும் பதக்கங்களையும் சுத்தம் செய்வேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு கோப்பையை சுத்தம் செய்யும் போது இந்த கோப்பையை எங்க ஜெயிச்சீங்க, இந்த பதக்கம் எங்க ஜெயிச்சீங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுத்தது அன்னு கேட்பேன். அப்போ அவங்களோட கதையை சொல்லுவாங்க. நான் இங்க விளையாட போனேன், இந்த தேசிய பதக்கத்தை ஜெயிச்சேன், என் அணிக்காக இவ்வளவு ஜெயிச்சு கொடுத்தேன்னு. அதை கேட்டுட்டு நானும் ஏதாவது விளையாட்டுல சேரணும்னு சொல்லுவேன். அவர் காலையில ஓட போவார். நான் அவர்கிட்ட என்னையும் கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அவரும் என்னை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு. அவர் தன்னோட விளையாட்டுல கத்துக்கிட்டதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு ஆர்வம் அதிகமாக ஆரம்பிச்சது. நான் உசேன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு நாள் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அம்மா இப்போ படிக்கிற நேரம் போய் படின்னு தொலைக்காட்சி அணைச்சிட்டாங்க.
நான் சொன்னேன், சரி நீங்க என்ன தொலைக்காட்சி பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, ஒரு நாள் வரும் அப்ப நீங்களே தொலைக்காட்சியில அதோ குரிந்தர் ஓடுறான் பாருன்னு என்ன தேடுவீங்கன்னு. இப்போ என் அம்மா என்ன தொலைக்காட்சியில ஓடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா ஆஹா, ரொம்ப அருமையான விஷயமாச்சே உங்களுடைய. ஆமாம் ஐயா. நாங்க ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் ஐயா. என் அப்பாவும் கைப்பந்து விளையாடுவார். வீட்டு சிக்கல்கள் காரணமா அவர் விளையாட்டை விட்டுட்டார். அவரால நிறைவேற்ற முடியாத கனவை என் மூலமா பார்த்தார். என் பையன் அந்த கனவை நிறைவேற்றுவான்னு நான் அவர்கிட்ட பேசுவேன். மில்கா சிங் எவ்வளவு கடினமா உழைச்சாருன்னு கேட்பேன். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நானும் ஒரு நாள் உங்க கனவை நிறைவேற்றுவேன்னு. அதுக்கு அவர், மனவு சும்மா நிறைவேறாது, அதுக்கு ரொம்ப கடினமா உழைக்கணும், பாடுபடணும்னு சொல்லுவார். மில்கா சிங் ஜி ரத்த வாந்தி எடுப்பாராம், வெயில்ல ஓடுவாராம், நாள் முழுக்க பயிற்சி செய்வாராம். இந்த விஷயங்கள் எனக்கு உத்வேகம் கொடுத்தது. என் அப்பா நான் என் நாட்டுக்காக ஓடணும், நாட்டுக்காக பதக்கம் கொண்டு வரணும், ஜெயிக்கணும்னு எனக்கு ஊக்கமளிச்சார். நான் 100 மீட்டர் போட்டியை தேர்ந்தெடுத்தப்போ ஒரு விஷயமும் இருந்துச்சு. எல்லாரும் என்கிட்ட 100 மீட்டர் ஓடாது, அது இந்தியர்களுக்கான போட்டி இல்லை, இந்தியர்களோட உடல் 100 மீட்டருக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நானும் என் அப்பாவும் எப்பவும் சொல்லுவோம், குரேந்தர், நாம இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், இதுல இருந்து பின்வாங்க கூடாது. யாரெல்லாம் நம்மால முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம செஞ்சு காட்டணும். நீ செஞ்சு காட்டுவ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு. என் அப்பா என் மேல வச்ச அந்த நம்பிக்கையை நான் என் தைரியமா மாத்திக்கிட்டு முன்னேறினேன். இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியராலும் சொல்ல முடியும், இந்தியர்களாலையும் வேகமா ஓட முடியும்னு. பாருங்க, நீங்க 2 பேருமே ரொம்ப பெரிய சாதனை செஞ்சிருக்கீங்க. வெறும் 2 நாட்களுக்குள்ள நீங்க 2 பேரும் 3 தடவை தேசிய சாதனையை முறியடிச்சிருக்கீங்க 100 மீட்டர் பந்தயத்தில் ஓடி. குரேந்தர் வீர்ஜி சொன்ன மாதிரி இந்திய மக்களோட உடம்பு இந்த வேலைக்கு சரிப்பட்டு வராதுன்னு மக்கள் சொல்றாங்க. இவ்வளவு கடினமா இருந்தும் நீங்க இதை செஞ்சிருக்கீங்க. அதனால நான் 2 பேர்கிட்டையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மனதின் குரல் நேயர்களும் கேட்க விரும்புவாங்க. அது என்ன ஒரு உத்வேகம், என்ன ஒரு வெறி, என்ன நினைச்சீங்க, எப்படி செஞ்சீங்க, இது எவ்வளவு கடினமானது? ஆமாம் ஐயா, நான் கோவேந்தர் ஆரம்பத்துல ரொம்ப போராட்டமா இருந்துச்சு ஐயா. நான் செய்யறது சரியா, நான் தேர்ந்தெடுத்தது சரியான்னு பலமுறை சந்தேகமும் வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, சில சமயம் கத்துக்குவீங்க. நான் தோக்கும்போது, என்னால சரியா திறமையை வெளிப்படுத்த முடியாத போது, ஏதாவது காயம் ஏற்பட்டா என் வீட்டுல உள்ளவங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்க, பரவாயில்லைன்னு. ஒரு நாள் மோசமா போனா, ஒரு வருஷம் மோசமா போனா, அதனால வாழ்க்கை கெட்டு போகாது, கனவு காண்பதே நிறுத்தக்கூடாது. என் பயிற்சியாளரும் எனக்கு இதான் சொல்லி கொடுத்தாரு, நீ செய்யலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம சமூகம், நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள உற்சாகப்படுத்தும் போது நம்மளோட அந்த உந்துதல் ஒருபோதும் உடையாது. நிமிஷ், சார், நான் 2021 தடகளம் ஆரம்பிச்சப்போ எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, பாரு இது ஒரு புது துறை, உன்னால முடியுமா முடியாதா. நான் சொன்னேன், இப்போ இந்த துறைக்குள்ள நுழைஞ்சிட்டேன், செஞ்சுதான் காட்டுவேன்னு. எங்க அப்பாவும் என்கிட்ட எப்பவும் சொல்லுவார். அவர் சொல்வார், நீ இந்த துறைக்குள்ள நுழைஞ்சிட்ட, இனிமே திரும்பி பார்க்காத. ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா செஞ்சு காட்டுறவங்க ரொம்ப குறைவு. நீ இந்த துறைக்குள்ள நுழைஞ்சிட்ட, அதனால இதுல உறுதியாயிரு, இதுல முன்னேறிப்போ. பாரு, எல்லா வசதிகளும் எல்லா விஷயங்களுக்கும் குடும்பமா நாங்க ஆதரவு கொடுப்போம். ஆதரவு, நிதி ஆதரவு, எல்லா விஷயமும் நாங்க செய்வோம். நீ மட்டும் கடினமா உழைச்சு இந்தியாவுக்கு காட்டு, இந்தியர்களாலையும் ஓட முடியும்னு. ஏன்னா இதை என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க, இந்தியர்களோட மரபணு 10 வினாடிக்குள்ள இல்ல 10.1 வினாடிக்குள்ள ஓடுற மாதிரி இல்ல அதிவேகமா ஓட முடியாதுன்னு. ஆனா இப்போ நாங்க 2 பேரும் இந்தியர்களாலையும் முடியும்னு நிரூபிச்சிருக்கோம். அப்படி ஒன்னும் கடினம் இல்லை எங்களுக்கு, எங்களாலையும் எல்லாம் செய்ய முடியும் சார். இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப உந்துதல் கொடுக்குது. நாங்க பயிற்சி செய்ய எங்களுடைய நேரத்தை இன்னும் குறைச்சிக்கிட்டே வர்றோம். அப்புறம் மற்ற இந்தியர்களுக்கும் இந்த விஷயம் தெரியுது, இந்தியர்களாலையும் முடியும்னு. நாங்க இன்னும் செய்வோம் சார். இப்போ நாங்க 2 பேரும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கும் தேர்வாகி இருக்கோம். அங்க வரப்போர் போட்டியில நாங்க இன்னும் நல்லா திறமையை காட்டுவோம். சரி, பாருங்க, என் மனசுலயும் ஒரு ஆர்வம் இருக்கு, மற்றவங்களுக்கும் இருக்கும். நான் கேள்விப்பட்டேன் நீங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள்னு. நீங்க 2 பேரும் ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருந்தீங்களா? நீ என் சாதனையை முறியடிச்சா, நான் உன் சாதனையை முறியடிப்பேன்னு. அனிமேஷ் சொல்லுங்க சார், முதல்ல சாதனை 10.18 வினாடியா இருந்துச்சு, அது என்னோடதுதான். அப்புறம் அதை குரிந்தர் அண்ணா அரையிறுதியில 10.17 மாத்தி முறியடிச்சாரு. நான் திரும்பவும் அதை அரையிறுதி 2ல 10.15 மாத்தி முறியடிச்சேன். அந்த நேரத்துல என்னோட அரையிறுதி நடந்தப்போ நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருந்தோம். சரி, இன்னைக்கு சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கு, அதுவும் நம்ம 2 பேராலன்னு. ஏன்னா போட்டி நேரத்துல ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஆனா முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்க சவுதி அரேபியாவுக்கு போட்டிக்கு போயிருந்தோம். அப்போ நாங்க 2 பேரும் ஒரே அறையில தங்கி இருந்தோம். இப்போ நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம், இந்தியாவோட அதிவேக ஓட்டத்தை நாம முன்னுக்கு கொண்டு போகணும், அது நம்ம கையில தான் இருக்கு, நாம செய்யறது தான் மத்தவங்களுக்கு உந்துதலா இருக்கும்னு. குரிந்தர் வீர், என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க 2 பேரும் நல்லா ஓடணும்னு முடிவு பண்ணியிருந்தோம்.
எப்பவுமே சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படும் போது ஒருத்தருக்காக ஒருத்தர் நிற்போம். இப்போ சாதனை படைக்கிறதுக்கு முன்னாடி நான் சாதனை படைச்சேன், அப்புறம் அனிமேஷ் படைச்சான். நாங்க ஆயத்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தப்போ நான் அனிமேஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அனிமேஷ் அந்த தொடக்க கட்ட சரி, அங்க போய் உட்காரு, அங்க நேரா நெல்லு, நாம இங்க ஆயத்த பயிற்சி செய்வோம், இங்க பயிற்சி செஞ்சா சரியா இருக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யும் போது மத்தவங்களும் முன்னேறுவாங்க, நாமும் முன்னேறுவோம். அதனால நட்பு வேணும் சார். ஆனா நாங்க களத்துக்கு வெளியில போட்டிக்கு வெளியில இருக்கும்போது நண்பர்கள், ஆனா களத்துக்குள்ள போயிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள் ஆகிடுவோம். அப்போ நான் இவனை விட வேகமா ஓடணும், நான் இவனை விட வேகமா ஓடணும் இருக்கும். பாருங்க, நீங்க 2 பேரும் செஞ்சிருக்கிற இந்த போட்டி இருக்கே, அது தேசத்தோட பெருமையை உயர்த்துறதுக்காக செஞ்சிருக்கீங்க. தேசத்தை எதிர்காலத்துல இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக செஞ்சிருக்கீங்க. அதுவும் ஒரு நேர்மறையான உணர்வோட செஞ்சிருக்கீங்க. நான் நம்புறேன் உங்களோட இந்த விளையாட்டு வீரர் மனப்பான்மை, விளையாடவும் செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் விடவும் செய்யணும், அப்புறம் முன்னேறி போறதுக்கு முயற்சி பண்ணணும், அப்புறம் முன்னாடி போறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும். இந்த அற்புதமான வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க. என் சார்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள், என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்க தேசத்தோட பெயரை நிச்சயம் நிலைநாட்டுவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க இப்படியே கடினமா உழைச்சிட்டு இருங்க, பெரிய முன்னேற்றம் இருக்கும். என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, உங்களுக்கு நன்றி ஐயா. மிக்க நன்றி. என் அன்பான நாட்டு மக்களே, இந்த நேரத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வெயில் வாட்டி வதைக்கிறது. சுட்டெரிக்கும் வெயில், அனல் காற்று, இப்படிப்பட்ட ஒரு பருவநிலையில் தங்களை கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியம். தண்ணீர் குடித்துக் கொண்டே இருங்கள். வெயிலில் வெளியே செல்ல வேண்டியிருந்தால் கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். இந்த விஷயத்தில் அரசின் பல்வேறு துறைகள் வெளியிட்டிருக்கும் வழிகாட்டுதல்களையும் கூட மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. நம் நாட்டில் வெயிலை சமாளிக்கும் வழிமுறை பலமுறை நமது சமையலறையிலேயே கிடைக்கிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள், வெயில் அதிகரிக்க அதிகரிக்க வீட்டு சமையலறையின் சுவையும் மாறிவிடுகிறது, சமையல் முறையும் மாறிவிடுகிறது. எங்காவது மண்பானை தண்ணீர் வெளியே வருகிறது, எங்காவது தயிர் உறைய ஆரம்பிக்கிறது. சில இடங்களில் மாங்காய் வேக வைக்கப்பட அதன் பிறகுதான் நம் நாட்டு பானங்களின் காலம் தொடங்குகிறது. நம் நாட்டு பானங்கள் பற்றி உங்களுக்கும் தெரிந்திருக்கும். நீங்கள் வட இந்தியாவிற்கு சென்றால் பல இடங்களில் உங்களுக்கு ஆம் பன்னா கிடைக்கும். மாங்காயின் சுவை வெயிலுக்கும் இதமாக இருக்கும். பஞ்சாப், ஹரியானா சென்றால் லஸ்ஸி கிடைக்கும், பெரிய குவளையில் லஸ்ஸி. ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் மோர். அது ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு துணையாகி விடுகிறது. பீகார், ஜார்க்கண்ட், கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிடைக்கும் சத்து மாவு சர்பத், அதை பற்றி என்ன சொல்வது, வயிறும் நிறையும் சக்தியும் கொடுக்கும். கொங்கன் மற்றும் கோவாவில் கோகம் சர்பத், சோல் கடி. தென்னிந்தியாவில் பானகம், நீர்மோர். சம்பாரம் ஒடிசாவில் பேல்பனா. இவை வெறும் பானங்கள் மட்டுமல்ல, இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் ஒரு அங்கம். இதில் ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வின் சாயலும் தெரிகிறது. ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள், இவற்றில் பெரும்பாலானவை நமது சொந்த சமையல் அறையில் இருந்து வந்தவை, நமது வயல்வெளிகளில் இருந்து வந்தவை. பெரிய வணிகப் பெயர் எதுவும் இல்லை, ஆனால் தலைமுறைகளின் அனுபவம் அவற்றில் அடங்கியிருக்கிறது. கோடை காலத்தில் இந்த நாட்டு பானங்களை நீங்களும் நன்றாக அனுபவித்து மகிழுங்கள். நண்பர்களே, கோடைக்காலம் வந்தவுடன் ஒவ்வொரு வீட்டிலும் இன்னொரு விவாதம் தொடங்கிவிடும். அதுதான் மாம்பழம். மாம்பழம் ஒரு விவாத பொருளாகவே இருக்கும். இந்தியாவில் கோடை காலத்தில் மாம்பழத்தை பற்றி பேசாத வீடு இருக்காது என்றே சொல்லலாம். ஒவ்வொரு பகுதிக்கும் அதன் சொந்த மாம்பழம், அதன் சொந்த சுவை, அதன் சொந்த மனம். மகாராஷ்டிரா மற்றும் கொங்கன் பகுதியின் ஹபுஸ், அதாவது அல்போன்சா. குஜராத்தின் கேசர், இதுதான் ஆம்ரஷின் உயிர். உத்தரப்பிரதேசத்தின் தசேரி, காசியின் லங்கடா. இந்த லங்கடா மாம்பழத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. பழுத்த பிறகும் கூட பல நேரங்களில் அதன் நிறம் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, அதன் வாசனை தூரத்திலிருந்தே தெரியும். சௌசா, மால்டா, இப்படி ஒவ்வொரு பெயரோடும் மக்களின் நினைவுகள் இணைந்திருக்கு. தென்னிந்தியாவுக்கு போங்க, அங்க பங்கனப்பள்ளி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சுவர்ணரேகா,
அதாவது இடம் மாறுது, மாம்பழத்தோட உருவம், நிறம், அதோட சுவையும் கூட மாறிடுது. நண்பர்களே, மாம்பழத்தோட இந்த பயணம் இப்போ கிராமத்திலிருந்து உலக சந்தை வரைக்கும் போய் சேருது. இன்று மனதின் குரல் மூலமா மாம்பழ உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிற என் விவசாய சகோதர சகோதரிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். நீங்க நாட்டின் விவசாய பொருளாதாரத்துக்கு சாதாரண விவசாயிகள் இல்லை, ரொம்பவே சிறப்பானவங்க. இப்படியே கலக்குங்க நண்பர்களே. இந்த கோடை நாட்கள்ல பொதுவா பள்ளிகளுக்கு விடுமுறை தான். ஆனா நான் ஒரு வகுப்பு பத்தி சொல்ல போறேன். அதுல சேர உங்களுக்கும் ஆசை வரும். நண்பர்களே, ஒரு சூழலை கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பள்ளி, அங்க குழந்தைகளும் வர்றாங்க, இளைஞர்களும் பெரியவங்களும் கூட. அங்க எந்த கட்டணமும் இல்லை, பெரிய கட்டிடமும் இல்லை, வகுப்பறைகளும் கூட இல்லை. எல்லாவற்றையும் விட சுவாரஸ்யமான விஷயம், அங்க வகுப்பு ஆத்தில் நடக்குது. நண்பர்களே, இது ஒரு கதை இல்லை, இது ஒரு உண்மையான முயற்சி. கேரளாவின் ஆலுவாவில் சாஜிவால் ஷெரில் அவர்கள் இப்படி ஒரு நீச்சல் மன்றத்தை நடத்திட்டு வராரு. இதுவரைக்கும் 15,000க்கும் மேற்பட்டவங்க இங்க நீச்சல் கத்துக்கிட்டு இருக்காங்க. சாஜி அவர்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் நீச்சல் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த முயற்சிக்கு பின்னால ஒரு வேதனையும் மறைஞ்சிருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு படகு விபத்துல பல மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த சம்பவம் சாஜி அவர்களை உள்ளுக்குள்ள ரொம்பவே உலுக்கிடுச்சு. அவர் நினைச்சாரு, ஒருவேளை குழந்தைகளுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தா பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அதுல இருந்துதான் அவரோட இந்த இயக்கம் ஆரம்பிச்சது. நண்பர்களே, சாஜி வாலா ஷெரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. சேவை செய்யறதுக்கு பெரிய வசதிகள் தேவையில்லை, தேவையானது ஒரு நல்ல எண்ணம், அப்புறம் தொடர்ச்சியான முயற்சி. இதை வச்சுதான் ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். என் அன்பான நாட்டு மக்களே, கடந்த சில நாட்களாக எனக்கு ஐரோப்பாவில் இருக்கும் நெதர்லாந்துக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த சமயத்தில் அங்கே நான் பல கூட்டங்களில் கலந்து கொண்டேன். அப்போது ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட வைத்த ஒரு தருணம் அமைந்தது. நெதர்லாந்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு சிறப்பு விழாவில் சோழர் காலத்து பழமையான செப்பு பட்டயங்கள் இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. அந்த நிகழ்ச்சியில் நெதர்லாந்து பிரதமரும் கலந்து கொண்டார். இந்த செப்பு பட்டயங்கள் குறித்து எனக்கு உள்நாட்டில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள், பெருமையை வெளிப்படுத்துகிறார்கள். உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகத்தினர் மத்தியிலும் இதை குறித்து ஒரு சிறப்பு உற்சாகம் நிலவுகிறது. நண்பர்களே, இந்த செப்பு பட்டயங்கள் குறித்து மக்களிடையே மிகுந்த ஆர்வமும் உள்ளது. அதனால் இன்று இது தொடர்பான சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவற்றில் 21 பெரிய மற்றும் 3 சிறிய செப்பு பட்டயங்கள் உள்ளன. இவை முக்கியமாக மன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் தன் தந்தை மன்னர் ராஜராஜ சோழனின் ஒரு வாக்கை நிறைவேற்றுவது தொடர்பானது. இதில் ஆனைமங்கலம் கிராமத்தை ஒரு பௌத்த விகாரத்திற்கு தானமாக வழங்கியதற்கான குறிப்பு உள்ளது. இந்த செப்பு பட்டயங்களில் சோழ வம்சத்தின் சாதனைகள் பற்றிய வர்ணனையும் காணப்படுகிறது. சோழ பேரரசின் கடற்படை எவ்வளவு வலிமையாக இருந்தது என்பது இதிலிருந்து தெரிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் அவர்களுக்கு இருந்த உறவுகள் பற்றிய தகவல்களும் இதில் கிடைக்கின்றன. சோழ பேரரசின் வளமான வரலாறு மற்றும் பண்பாட்டின் மீது நம் அனைவருக்கும் மிகுந்த பெருமை உள்ளது. நண்பர்களே, நமது அரசு இந்தியாவின் இது போன்ற விலை மதிப்பில்லா பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. அந்த வரிசையில் கியான் பாரதம் இயக்கத்தின் கீழ் சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளது. இங்கே 3 அரிதான செப்பு பட்டயங்கள் கிடைத்துள்ளன. இவை பாண்டு வம்ச அரசமரபின் மகரிஷி பாலாருச்சுனனின் ஆட்சி காலத்தை சேர்ந்தவையாக கருதப்படுகின்றன. இந்த கல்வெட்டுகள் 6ஆம்
7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர். அதாவது 1500 ஆண்டுகள் பழமையான இந்த செப்பு பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்து முறையிலும் பாலி மொழியிலும் எழுதப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து அக்கால ஆட்சி முறை, மதம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய முக்கியமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, நாம் இந்தியாவில் வானியல் மீது, அதாவது வானியல் சாஸ்திரத்தை பற்றி எப்போதுமே ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு இருந்திருக்கிறது. நம் நாட்டில் இன்றும் பல நூற்றாண்டுகள் பழமையான வானியல் ஆய்வுக்கூடங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. அது வழி செலுத்தலாக இருந்தாலும் சரி, பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது நமது பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றுக்கும் வானத்துடனும் நட்சத்திரங்களுடனும் தொடர்பு இருந்திருக்கிறது. நம் நாட்டில் வானியல் ஒவ்வொரு தலைமுறையிடமும் ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது. அவர்களை ஆய்வுக்கு தூண்டியுள்ளது. இன்றைய இளைஞர்களிடமும் இதை பற்றி மிகுந்த உற்சாகம் காணப்படுகிறது. இப்போதெல்லாம் நீங்களும் பார்ப்பீர்கள், நாடு முழுவதும் வானியல் கழகங்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன. பெரிய நகரங்கள் முதல் சிறிய ஊர்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இவற்றின் செயல்பாடுகளை காண முடிகிறது. எனக்கு பெங்களூர் வானியல் சங்கம் பற்றி தகவல் கிடைத்தது. அங்கே கண்காணிப்பு அமர்வுகள் நடத்தப்படுகின்றன. இந்த அமைப்பு கிராமப்புறங்களில் வானியலை பிரபலப்படுத்தும் ஒரு பணியையும் தொடங்கியுள்ளது. ககோல் மண்டல் என்ற குழு 30 மணி நேரத்திற்கு ஒரு மிகவும் புதுமையான பாடத்திட்டத்தை தொடங்கியுள்ளது. நண்பர்களே, இரவில் நட்சத்திரங்களை பார்ப்பது என்பதே ஒரு அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற ஒரு அமைப்பு இரவு நேர கண்காணிப்பு முகாம்களையும் பயிற்சி பட்டறைகளையும் நடத்துகிறது. இங்கே இளம் நண்பர்கள் தொலைநோக்கி செய்வதற்கு, நட்சத்திர வரைபடங்களை பயன்படுத்துவதற்கும் கற்றுக்கொள்கிறார்கள். ராஜ்கோட்டின் பிக் பேங் வானியல் கழகம் கிர் காடுகள்ல இருந்து கட்ச் பாலைவனம் வரைக்கும் ஜோதிர் வித்யா பரிசன்ஸ்தா பல வானியல் நிகழ்வுகளை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இது வானியலுக்கான மிக பழமையான நிறுவனங்கள்ல ஒண்ணு. இங்க கண்காணிப்பு வசதிகளோட புத்தகங்கள், நூலகம், தொலைநோக்கி நூலகம் போன்ற வசதிகளும் இருக்கு. நான் ஐசஸ் பத்தியும் சொல்ல விரும்புகிறேன். இது மாணவர்கள் தலைமையிலான ஒரு தேசிய அளவிலான அமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது. நண்பர்களே, நம்ம பொழுதுபோக்குக்காக நேரம் ஒதுக்குறதும் தொடர்ந்து புதுசா கத்துக்கிறதும் ரொம்ப அவசியம். இளைஞர்கள் ஏதாவது ஒரு வானியல் மன்றத்துல கண்டிப்பா சேரணும்னும், இந்த விடுமுறை நாட்கள்ல ஏதாவது ஒரு கோளரங்கத்துக்கு போய் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் ஒன்று சொல்லுவேன். ஒரு காணொளியை கண்டிப்பா பாருங்க. இந்த காணொளி சமீபத்தில் ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. அதுல சில பேர் ரொம்ப பொறுமையா, ரொம்ப கவனமா ஒரு கங்கை டால்பினை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. இதை கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த முழு முயற்சிக்கும் கிட்டத்தட்ட 13 மணி நேரம் ஆச்சு. கடைசியில அந்த டால்பின் காப்பாற்றப்பட்டுச்சு. நண்பர்களே, இதுல இந்தியாவின் முதல் கங்கை டால்பின் மீட்பு அவசர ஊர்திக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்துல நடந்தது. அங்க ஒரு கங்கை டால்பின் கால்வாயில மாட்டிக்கிச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல நமாமி கங்கை திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட இந்த அவசர ஊர்தி அதுக்கு ஒரு நம்பிக்கையா வந்து சேர்ந்தது. அப்புறம் ரொம்ப கவனமா அதை வெளியே எடுத்தாங்க. அதை பரிசோதனை செஞ்சாங்க, அதுக்கு சிகிச்சையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை பத்திரமா ராப்தி நதியில விட்டுட்டாங்க. ஒரு வகையில சொல்ல போனா ஒரு உயிர் திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு திரும்பிடுச்சு. நண்பர்களே, இந்த டால்பின் மீட்பு அவசர ஊர்தி ரொம்ப விசேஷமானது.
இதை ஒரு நடமாடும் மருத்துவமனை மாதிரி தயார் செஞ்சிருக்காங்க. இதுல டால்பின்களை பாதுகாப்பா வைக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கு. ஆக்சிஜன் வசதியும் இருக்கு. ஒரு சிறப்பு ஸ்ட்ரெச்சர் இருக்கு. மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்பின் காயமடைஞ்சிட்டாலோ கால்வாயில மாட்டிக்கிட்டாலோ இல்ல ஆத்துல இருந்து பிரிஞ்சு போயிட்டாலோ உடனே அதுக்கு உதவி செய்ய முடியும். நண்பர்களே, நாம கங்கை டால்பின்களை காப்பாற்றும் போது நாம ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாத்தல, கங்கையோட பல்லுயிர் பெருக்கத்தையே காப்பாத்துறோம். நதியோட முழு உயிர் அமைப்பையுமே காப்பாத்துறோம். நம்மோட வரப்போற தலைமுறைக்காக இயற்கையோட ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தையும் காப்பாத்துறோம். என் அன்பான நாட்டு மக்களே, உங்கள நிறைய பேருக்கு ஆறு, குளம், கிணத்து தண்ணியோட சம்பந்தப்பட்ட பழக்கங்கள் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு குளத்துல நீச்சல் அடிச்சது ஞாபகம் இருக்கும். சிலருக்கு நண்பர்களோட குளக்கரையில விளையாடுறது ஞாபகம் இருக்கும். சிலருக்கு அந்த மண்ணோட வாசனை ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல நடந்த இந்த மாதிரி நினைவுகள் வாழ்க்கை முழுக்க மனதில் பதிந்திருக்கும். நண்பர்களே, இந்த மாதிரி நினைவுகளை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஊக்கமளிக்கிற கதை உத்தரப்பிரதேசத்தோட பஸ்தி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கு. பஸ்தியை சேர்ந்த ஆகாஷ் குப்தா தன் கிராமத்தில் இருக்க மனோரமா நதியை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். ஏன்னா எந்த நதியில் அவர் சின்ன வயசுல தூய்மையையும் உயிர்ப்பையும் பார்த்தாரோ காலப்போக்கில் அந்த நதியில நெகிழி குவிய ஆரம்பிச்சது, அழுக்கு அதிகமாயிட்டே போச்சு. திரு ஆகாஷ் புகார் செய்யாம ஒரு புது தொடக்கத்தை ஆரம்பிக்கலாம்னு முடிவு செஞ்சார். புகார் இல்லை, தொடக்கம்தான் மந்திரமா மாறிடுச்சு. அவர் தன்னோட நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டார். வெறும் வலை, மண்வெட்டி கூட இதுதான் இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் விட பெரிய பலம் எதையாவது மாத்தணுங்கிற உறுதி. இந்த இளைஞர்கள் ஆத்துல இறங்கினாங்க. ஆகாய தாமரைகளையும் அகற்றினார்கள். நெகிழியையும் குப்பையும் வெளியே கொண்டு வந்தார்கள். பல முறை ஒரே நாளில் 50 இருந்து 60 கிலோ வரை குப்பை ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டது. மெல்ல மெல்ல மனோரமா ஆற்றின் அந்த பகுதி மீண்டும் சுத்தமாக தெரிய ஆரம்பித்தது. அக்கம் பக்கத்து மக்களின் கவனமும் இந்த வேலையின் பக்கம் திரும்பியது. மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு அதிகரித்தது. நண்பர்களே, இதே போன்ற ஒரு ஊக்கமளிக்கும் கதை கோவாவிலிருந்தும் வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக உழைக்கும் அவரது ஆர்வம் இன்றும் அப்படியே இருக்கிறது. அவருக்கு மட்டி தோலா பகுதியில் இருந்த தண்ணீர் பிரச்சனை அவரை மிகவும் கவலை கொள்ளச் செய்தது. அவரும் தீர்வுக்காக வேலையை தொடங்கினார். பாலகிருஷ்ண அவர்கள் குழாய் பதிக்கும் பணிக்கு உதவி செய்தார், ஒரு முக்கிய பங்காற்றினார். இதனால் பல வீடுகளுக்கு தண்ணீர் கிடைத்தது. தண்ணீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்த குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதலாக அமைந்தது. நண்பர்களே, கடந்த மாதம் எனக்கு ஒரு மிக நல்ல அனுபவம் கிடைத்தது. அதற்கும் மனதின் குரலுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதனால் இன்று அதை பற்றி உங்களிடம் பேச விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோவிலில் நான் ஒரு ஆசிரியையை சந்தித்தேன். சுமார் 3 தசாப்தங்களுக்கு முன்பும் நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் பேசுவது கிரிஜா அம்மா அவர்களை பற்றித்தான். இந்த சந்திப்பின் போது சில இளம் மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்துகிறார். அவற்றில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. அவரது தேசபக்தி உணர்வு ஒவ்வொரு இந்தியரையும் ஊக்கப்படுத்தக்கூடியது. அவர் மனதின் குரலிலிருந்து உத்வேகம் பெற்று நாட்டின் பல வீரர்களுக்கு பங்களிக்க உறுதி பூண்டார். இதற்காக அவர் தனது எல்லா பள்ளிகளின் மாணவர்களையும் ஊக்கப்படுத்தினார். அவர் குழந்தைகளிடம் வீரர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ₹1 பங்களிக்க சொன்னார். அதாவது ஒரு வருடத்தில் ஒவ்வொரு மாணவரிடமிருந்தும் ₹365 சேர்ந்தது. இந்த சின்ன சின்ன பங்களிப்பிலிருந்து சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த முழு தொகைக்கான காசோலையை என்னிடம் கொடுத்தார்கள். அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது நான் உணர்ந்தேன்,
பாரத தாயின் மீது அவருக்கு எவ்வளவு ஆழமான அர்ப்பணிப்பு இருக்கிறது என்று. கடந்த வருடம்தான் சென்னையின் முதல் இந்து வித்யாலயம் தனது 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. நாட்டின் கல்வி மற்றும் கலாச்சார பெருமையை முன்னுக்கு கொண்டு செல்வதில் இந்த பள்ளி வலையமைப்பின் பங்கு மிகவும் பாராட்டத்தக்கது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது வீரர்களுக்காக பங்களித்த அந்த மாணவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். நண்பர்களே, இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் நமக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஏதோ ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல நேரங்களில் இந்த முயற்சிகள் பற்றி அதிகமாக பேசப்படுவதில்லை. ஆனால் நாம் இவற்றை தெரிந்து கொள்ளும் போது நாடு தனது மக்களின் சக்தியால் தான் முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்களை சுற்றியுள்ள இது போன்ற முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் பாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சமூகத்திற்காக நல்ல காரியங்களை செய்பவர்களை அடையாளம் காணுங்கள், அவர்களை பாராட்டுங்கள், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களும் கூட ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் மேலும் சில உத்வேகம் தரும் கதைகளுடன் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.